Hi friends, welcome to CyberTechTamil. இன்னைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் மூவி சீனில் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் ஆட் பண்ணி எப்படி மூவி சீன் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தமிழ் பாடம் எல்லாமே வந்து விரும்பி கேட்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அப்ளிகேஷன் தான் இந்த மாஸ் தமிழன் ப்ரோ அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு 1976 இன்று வரைக்கான அனைத்து தமிழ் பாடல்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100 வகையான தமிழ் வானொலிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து தமிழ் பாடல்களை டவுன்லோட் செய்து கொள்ளவும் முடியும். ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவையானவங்க கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவையானவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் வரும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கெட் ஸ்டார்டட்னு இருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களை வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து செல்ஃபியாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட கேலரியிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் வந்துட்டு கேலரியிலேருந்து வடிவேலோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு க்ரோப் ஆப்ஷன் வந்துடும். நாங்கள் வந்து கரெக்டாக ஃபேஸ் மட்டும் வர்ற மாதிரி நாங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கீழே இருக்க கன்ஃபார்ம் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும்னு சொன்னால் பை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மேலே இருக்க க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் வந்துருக்கு. ஃபியூச்சர், இமேஜ், 9 ஜிஃப், மியூசிக், மூவின்னு சொல்லியிருக்கும். இதிலே வந்து ஃபியூச்சர்லேயே நிறைய டெம்ப்ளேட் வந்துருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டெம்ப்ளேட்டில் வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிற ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்துட்டு நமக்கு ஒரு வீடியோ வந்துடும். நான் வந்து சாம்பிளுக்கு வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ராசஸிங் நடக்குது. அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அதில் இருக்க வீடியோ கிளிக் பண்ண மாதிரியே வடிவேலோட ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே ஒரு வீடியோவில் ஆட் ஆகி ஒரு ஒரிஜினல் வீடியோ மாதிரியே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய இருக்குது. ஃபன்னானதும் இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஷன் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பினதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் மூவிஸில் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் மூவி செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். அதாவது ஹாலிவுட் மூவியோட நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் வந்து எந்த மூவியோட டெம்ப்ளேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மூவியோட டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகி உங்களுக்கான அவுட்புட் வந்து உடனே வந்து கிடைச்சிடும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வந்து மியூசிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் வந்து அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுலேயும் வந்து உங்களுக்கு பல டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபன் பண்ணுறது, அதாவது ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஃபன் பண்ணுறதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வடிவேல் வெர்ஷன் வீடியோ அப்படி செய்கிறேன்னு சொல்லி. அதுகளுக்கு இப்படியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் எல்லாமே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ் எடிட்டிங் தெரிஞ்சவங்க அவங்களும் வந்து அவங்க ஒரிஜினலாக வீடியோ வந்து எடிட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு.